ஆஹா, அது என்ன? அது பெலாவுக்கு கொஞ்சம் கோலா மர்மலேடு இருக்கிறது போல. எவ்வளவு அழகானது. மற்றவர்களுக்கு என்ன? ஆஹா, இது ஒரு சாதாரண மர்மலேடு கோலா. ஜில், உங்களுக்கு அதிர்ஷ்டம். ஆனால் அது டயராவின் அளவில் இல்லை, ஏனெனில் அவளிடம் ஒரு பெரிய மர்மலேடு பாட்டில் கோலா இருக்கிறது. ஆஹா, அது சூப்பராக இருக்கிறது. ஓ சரி, அது பெருசாக இல்லை. நானே மிகவும் சிறியதை கொண்டேன் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் என்னிடம் பெரியது இருக்கு. பெண்களே, மாம்னலேடை அளந்திருக்க வேண்டியது நிறுத்தி அதை சாப்பிடுவது மேல். ஓ ஆப்ஸ், மன்னிக்கவும் ஜில், நான் உண்மையில் அதை செய்ய விரும்பவில்லை. என்னை மாம்பழத்தை கொடுங்கள். இது ருசியாக உள்ளது. இதை பார்ப்போம். மிக சுவையாக உள்ளது. இது அற்புதமாக உள்ளது. அருமை. இப்போது அது என் முறை. எனக்கு ஒரு தட்டு வேண்டும். ஜெல்லியை மேல் வைத்து ஒரு முழாம் மற்றும் கத்தி எடுத்து ஜெல்லியை துண்டுகளாக வெட்டு. அப்படியே. சரிக்கு இப்ப நான் ஒரு சிறிய துண்ட முயற்சி பண்றேன். ஆஹா, இது எவ்வளவு சுவை. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். மிக நன்று. வாவ், ஜில்ஸை எப்படி கேலி செய்யலாம் என புரிந்து கொண்டேன். அவள் மாம்பழ ஜெல்லியை எடுத்து அவளுக்கு ஒரு உண்மையான கோலா பாட்டில் கொடுப்போம். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இன்னும் வேண்டும். ஓ, மறுக்க முடியாது. அது என்ன? ஏன் கோக் என்னை முழுவதுமாக தெளிக்கிறது? உஃப், இது மாமலைட்டாகவே இருக்க வேண்டும். இது நடக்க கூடாது. அப்கோ ஜில், அது டைராவின் விஷமாம். பெல்லாவின் இதில் எதுவும் சம்பந்தமில்லை. ஆனால் இந்த நேரத்திலே டைரா உன் அனைத்து மார்மலேடையும் சாப்பிட்டாள். வாங்க, அது நகைச்சுவையாக இருந்தது. நான் என்று கோகா வெயிட்சிங் விஜயம் பிடிச்சேன். நிப்புலஷாம். பெண்களே, நீங்கள் என்ன பாப்பீர்கள்? ஒரு நிமிடம். என் ஜாம் உங்களை எப்படி ஈர்த்தது? சுவாரஸ்யம். ஆனால் இது என் துண்டு. நான் அதை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. ஓ, நீ என் விரலை கடித்து விட்டாய். பொண்கள் மிகவும் பசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உங்கள் விரல் மற்றும் மர்மலேட் என அறிவியலுக்கு இடையே வித்தியாசம் கவனிக்கவில்லை. அவர்கள் மர்மலேட் துண்டை மிகவும் மோசமாக தாக்குகின்றனர். அவர்கள் ஆட்டாக் செய்யும் முன் நான் அதை தேவையகும். ஓய் இல்லை, நான் அதை மீண்டும் தரமாட்டேன். அது நமக்கும் இருக்கும். பிரமாதம். மிகவும் அருமை. அழகா? ஆமா, எனக்கு மிகவும் பிடிக்கும். அருமை. ஓ, நான் நிறுத்த முடியவில்லை. இது ரொம்ப நல்லது. பெண்களே, இது என்னோட மாங்கல்யம். ஏன் நீங்க இதை சாப்பிட்டீங்க? எனக்கு ஒரு துண்டு விடாதீங்களா? இல்லையா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? உலகாவம் கொடூரமான மகுடை தின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், நான் அதை உண்மையாகவே விரும்புகிறேன். நான் மகுடையை காதலிக்கிறேன். இதற்கு மேல் எதையும் நான் சாப்பிட்டதே இல்லை. நீங்க ரொம்ப கொடூரமானவர்கள். டைவரா, நீ இன்னும் உன் மார்மலேடை சாப்பிடலையா? அப்படியானாலும் அதுக்கு விட கொடு. அந்த பெண்கள் அதை உருக்கி விழுங்கி விடுவார். ஆம், அது பசித்த புலிகளுடன் கூண்டுக்குள்ளி இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த மார்மலேட நிலையிலே நான் இருக்க இன்னைக்கு விரும்ப மாட்டேன். அரே, ஸ்லீஸ் சர்னிட் பாஷ் நூடுல்ஸ் காய். இஸ் ரூம்ல இருக்கேன் அரமெடி சீஷேவ் நிலை. டீசரோலை டைராவின். பட் இஸ் பெல்லாவுக்கு சாதாரண அளவு உள்ளதா? இது ஒரு மேம்பழே. இதிலிருந்து நீங்க ஜில்லுக்கு பாருங்க. பெரிய நூடுல்ஸ். ஓ வா, இதை எனக்காக பகிர்ந்து கொள்வாயா? தயவு செய்து. முடியாது. சீக்கிரம் உன் பங்கை சாப்பிடு. நான் புரிந்து கொண்டேன். சரி, எனது நூடுல்ஸை முயற்சி செய்வோம். எனது கையிலே சிறிய கட்டைகள் இருக்கின்றன. ருசிகரமாக இருக்கிறது. அவ்வளவு நல்லது. காத்துரு. ஏன் நான் தான் அவற்றை பாக்கெட் இருந்து எடுக்க முடியல? என்ன பிரச்சனை? ஜில், எனக்கு உதவுவாயா? சரி, நான் இழுத்து விடுறேன். Appa, Horace's noodles rated chewy or start super killer. Sorry, deep heat and half meal station. மிகவும் அதிகமாக உள்ளது. நான் முடித்து விட்டேன். ஏய், அது என்ன? டைரா, ஏன் இதை என்னை நோக்கி எறிந்தாய்? சரி, என் பேழை எனக்கு கிடைத்தது. எனக்கு உண்மையாகவே என் நூடுல்ஸை சாப்பிட வேண்டும். நூடுல்ஸ் நேராக என் மூக்கில் சென்றது. ஓ இல்ல, எனக்கு தும்ம வேண்டும். அடடே, அதாவது அருவருப்பு. பெல்லா, இது என்ன? உஃப், இது உண்மையில நூடுல்ஸ் மற்றும் உன் நாசி நீரா? இது அருவருப்பு. எனக்கு வாந்தி வரப்போகிறது. நான் நியூடுல்ஸ் பச்சிடணும். விடவே சுவையா இருக்கும். பாப்போம். வாவ், ரொம்ப சீசி.
சூப்பர், ரொம்ப சுவையானது. இன்னும் கொஞ்சம் வேணும். ஓ ஆம், நான் இந்த நூடுல்ஸை விரும்புகிறேன். சரி, எவ்வளவு சுவையாக பெல்லா சாப்பிடுகிறாள். இன்னும் விரும்புகிறேன். ஒரு பெரிய பங்கு நூடுல்ஸை முயற்சிக்க நேரம் எடுத்து போச்சு. வாவ், இது அபாரமாக இருக்கிறது. ஆ, என்ன? ஓப்ஸ், நான் அதை கைவிட்டு விட்டேன். மீண்டும் முயற்சிப்போம். ஓ, முடியாது, எல்லாமே விழுந்து போகிறது. நான் கண்டிப்பாக ஏதோ தவறாக செய்கிறேன். எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. ட்ரில்லின் மூலம் முளக்காணியை வைத்து இதனால் நான் சோறுகளை மிகவும் விரைவில் முளக்காணியில பிடிக்க முடியும். அதை முயற்சி செய்கிறேன். ஓஹோ, இல்லையே, அது மிகுதியானது. நான் அதை எப்படி நிறுத்துவேன்? எப்போது எனக்கு இன்னொரு யோசனை வந்து விட்டது. எனக்கு ஒரு திட்டம் தேவை. இப்படியானா என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, இது என்ன ஊட்ட போகும் என் ரோபோட். நியூடல்ஸ், நாம் அதை சேர்ந்து செய்வோம். சரி, இந்த சலுகையை இங்கே வைக்கிறேன். இப்போது எனக்கு நூடுல்ஸ் ஊட்ட ஒரு ரோபோ கை இருக்கும். சேத்தான் அழுத்துவோம். அப்படியே செட்டியாக சரணையில வச்சு என் வாயில் உள்ள. ரொம்ப நன்றாக இருக்கிறது. வாவ், என்ன ஒரு குளிர்ச்சியான கண்டுபிடிப்பு. ஜில், நீ கண்டிப்பாக ஒரு ஞானி. இதை ஒரே சேர செய்யலாம். என்ன ஆச்சரியம். வாவ், அதுவே குளிர்ச்சி. ரோபோ அனைத்து பெண்களையும் உணவளித்தது. எவ்வளவு சிறந்த கண்டுபிடிப்பு. ஆமா, உண்மையாவே குதூகலம். இது சிறிய ஹப்பா பபா சுவையான ஜெல்லி பாட்ல. மற்றவைகள் எப்படி இருக்கட்டன? அப்பா, இது ஒரு சாதாரண ஸ்கிட்டில்ஸ் ஜெல்லி பாட்டிலா இருக்குது. ஆளு, இது ரொம்ப இனிப்பா இருக்கணும். ஆனால் பெல்லாவோட மிகப்பெரிய மென்டோஸ் ஜெல்லி பாட்டில உள்ளது. இது நிச்சயம் புத்துணர்ச்சியா இருக்குது. ஆனா ஜில்லுடன் தொடங்குவோம். அன்பாக அதனை முயற்சிப்போம். நன்று. இது ரொம்ப ருசியானதா இருக்கும். அதற்கு பிறகு நான் ஒரு பகரம் ஊதவும் முடியும். சரி, இப்ப பிவிதல் நேரம். என்ன? இது மிகவும் சிறியது. இதை நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, பொறுங்கள், நான் யோசித்தேன். நான் ஒரு கழுதையை உருவாக்க முடியும். அற்புதம். ஓ, நான் அதை முயற்சிக்கலாமா? ஒரு பார்வை விடுகிறேன். என்ன அழகான பொம்மை. ஓ, அது பிளந்து விட்டது. என்னை சுற்றி எங்கிலும் பபிள் கம் உள்ளது. ஜில், அதை பிடிக்கவில்லை. அது அவளது பொம்மை. என்னை பொறுத்துக்கொள் ஜில். எதுவும் நிகழாமல் போய்விட்டது என்று நடிக்கலாம். வாவ், மிகவும் கவர்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கையில் முயற்சி செய்க. பிழிந்து வருகிறது. பட மிகவும் வண்ணமயமானது. மிகவும் இனிப்பானதும் ருசியானதும். அருமைஸ். ஆஹா, ஆம், நான் இதை என்றுமே சாப்பிட முடியும். டைரா, நீ சுவாரஸ்யமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய். நீ ஏற்கனவே ஸ்கிட்டில்ஸில் மூழ்கிய தெரியுதே. என்ன, உண்மையா? ஆனால் என்னை பார்த்து சிரிக்க தேவையில்லை. நான் உன்னிடம் திரும்ப வாங்க முடியுமா? இப்போது நீ முழுவதும் ஸ்கிட்டில்ஸில் மூழ்கப் போகிறாய். பிடி. வேவ். ஆம், என் மீது மோதவில்லை. நீங்கள் தவறவிட்டீர்கள். ஓ, பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படியுமே இல்ல. என் பாட்டிலில் இப்போது ஒரு துளை உள்ளது. ரொம்ப சுவைண்டு நெஞ்சிலும் இருக்குது. அரேயா, இப்ப என்னோட மூச்சு ரொம்ப பசுமையா இருக்குது. பா, இது வெறுமனே குளிர்ந்த பசுமைதான். அதுவே பெரியது. பாரு, அங்கே எல்லாம் பனி படலங்கள். குளிர்ச்சியானது. ஆமாம், ஜில் எதையும் பார்க்கவில்லை போல் தெரிகிறது. அவனின் கண்ணாடிகள் உறைந்து விட்டன. ஆர்வமாக இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு அழகாக உள்ளது. பெல்லா, நாம் மீண்டும் செய்வோம். எனக்கு அது மிகவும் பிடிக்கும். முயற்சி செய்யலாம். உன் ஆணைப்படி மேலும் சில பனித்துளிகள். எவ்வளவு குளிர்ச்சி, அழகான பனித்துளிகள். ஓ, இப்போதெல்லாம் என்னை சூழ்ந்துள்ளதை காண முடிகிறது. டைரா உறைந்து விட்டாள். நாம என்ன செய்யலாம்? ஓப்ஸ், பெல்லா, நமக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. டைரா உறைந்து விட்டாள். பெல்லா பனித்துளிகளை குறித்து பார்ப்பதில் மூழ்கியதால் கவனம் செலுத்துவதில்லை. ஜில், நாம் என்ன செய்யலாம்? சரி, நான் ஹேர் ட்ரையரின் சூடான காற்றால் அவளை உருக வைக்க முயற்சிக்கிறேன். முயற்சிப்போம். ஓ, இது வேலை செய்கிறது. ஓ, நன்றி ஜில்.
நீ என்னை மிகவும் உதவினாய். இப்போது பெல்லாவின் பனித்துளிகளை உருகவிடலாம். என்ன செய்தாய்? அது எல்லா நேரமும் இருந்த வேடிக்கை. எங்கள் வீடியோவை என்ன அழகு! நான் எப்போதும் பிங்க் சவாரில் பங்கேற்க விரும்பினேன். மூடியின் கீழ் என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. அற்புதம். எனக்கு கரடிகள் மற்றும் கமிஸ் பிடிக்கும். சரியான சேர்க்கை. நான் இதை சாப்பிடணும். ஓ, இது ரொம்ப இறுக்கமா இருக்குது. என் பற்கள் சமாளிக்க முடியவில்லை. இது ஏதோ ஒரு கிண்டல். ஆனால் நான் அதை உண்மையில எப்படி சாப்பிடுவது என்று தெரியும். இந்த சா எனக்கு உதவும். கூல். நீங்களா? ஆனால் ஒரு நண்பரோட பகிர்ந்து கொள்வது எப்படி? தயவு செய்து. இல்லை, இது எண்டடி கரடி. பேராசை. ஹூரே. உண்மையில் எனக்கும் ஒரு சுவையானது கிடைத்தது. கூல். நான் வெறும் மதிய உணவு சாப்பிடவே நினைத்தேன். ஹூரே. இதற்காக இங்கே நூடுல்ஸ் இருக்கிறது. ஆஹா, மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் இதற்கு முன் பிங்க் நூடுல்ஸ் சாப்பிட்டதில்லை. ஒரு நிமிடம் நிறுத்து. என்ன அது? மிளகு எங்கிருந்து வந்தது? என்ன? ஓ இல்ல, காரமான நூடுல்ஸ். ஓ ஓ உதவுங்கள். ஓ இல்லை இல்லை இல்லை, உதவுங்கள். நாம் அவசரமாக ஏதாவது செய்ய வேண்டும். எனக்கு எங்காவது தீ அணைப்பான் இருந்தது என்று நினைக்கிறேன். என்ன? இப்போது இது மிகவும் உதவும். ஓ இல்ல. ஓ, தீயணைப்பாளர் ஆக இருப்பது இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று எனக்கு தெரியாது. ஏய், நன்றாக இருந்தது. திடீரென என் கரடி வெறும் நீர்த்துளியாகிவிட்டது. சங்கிச்சவும் மீட்கவும் நான் அதை அவ்வாறு செய்ய நினைக்கல. இது நூறை பிடிக்கலாம். இந்த முறை எதை எதிர்பார்க்கிறோம் அதை கண்டுபிடிக்க நேரம் வந்துச்சு. இல்ல, எனக்கு எலுமிச்சை பிடிக்காது. ஆனா எனக்கு சாக்லேட் நீரூற்று இருக்குது. எல்லாருக்கும் அது பிடிக்கும். அது இனிமையாவும் ரொம்ப சுவையாவும் இருக்கும். எலுமிச்சை இளஞ்சிவப்பு இல்லை. இந்த சவால் இன்றைக்கு இளஞ்சிவப்பு. எனவே நான் அதை சாப்பிட மாட்டேன். டாடா. எனக்கு நன்றி சொல்ல வேண்டாம். இது உலகில் உள்ள ஒரே இளஞ்சிவப்பு எலுமிச்சை. அதனால் இது புளிப்பு. ஆனால் நான் வலிமையானவன். எனவே நான் இதை சமாளிக்க முடியும். நான் இதை செய்ய முடியும். நான் அனைவருக்கும் நிரூபிப்பேன். ஓ என் கடவுளே, முடிந்தது. அடுத்து மற்றும் கடைசியாக இல்லை 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 இல்லை. ஓ, இது உண்மையில் மோசமாக இருக்கிறது. ஓ என் கடவுளே. உன் முகத்தில என்ன பிரச்சனை? நீ உன்னை வெளியிலிருந்து பார்த்திருக்க வேண்டும். சரி, இப்பொழுது திரவ சாக்லேட்டை சுவைக்க நேரம். வாவ், இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. இது சாதாரண சாக்லேட் அல்ல, ஸ்ட்ராபெரி சுவைதான். இது ஒரு ஸ்பூனோட சாப்பிடுவது நல்லது. ஆனா உனக்கு பெரியது தேவை. அதுதான் எனக்கு தேவை. ருசியாக இருக்கிறது. கிரி, குளிர். எனக்கு இந்த சாக்லேட்டை சுவைக்க அனுமதியுங்கள். என்ன? இல்லை, அது எனது. சரி, அது பரவாயில்லை. சரியாக பழிவாங்க ஒரு அற்புதமான யோசனை எனக்கு தோன்றியது. இப்போது நான் சில திறமையான அசைவுகளை செய்து எலுமிச்சை ஒரு சுவையான லாலிபாப் ஆக மாறும். அருமை. முடிந்தது. கடைசி படி ஸ்பிரிங்கிள்ஸ். ஹே கிரிட்டி, மாற்றுவோம். நான் உனக்கு இந்த லாலிபாப் கொடுக்கிறேன். நீ எனக்கு சாக்லேட் கொடு. சரி சரி, எனக்கு இழக்க ஒண்ணும் இல்ல. யம் யம். இந்த அருவருப்பான எலுமிச்சையை விடுவித்து விட்டது எவ்வளவு நன்றாக இருக்கிறது. சூப்பர். இது என்ன வகை லாலிபாப்? இது நல்லதல்ல. அவனுக்கு எலுமிச்சை பிடிக்கும். உனக்கு வெட்கமா இல்ல? இல்ல, நான் சாக்லேட் நீரூற்று மூடி விடுவேன். செல்லா, நீ என்ன செய்தாய்? இது வெடிக்கப் போகிறது. ஓ இல்லை. எப்போதும் என் கூட குடை வைத்திருப்பது எவ்வளவு நல்லது. ஓ இல்லை, நான் சாக்லேட்டில் மூழ்கி இருக்கிறேன். முதலில் யார் என்பதை கல், காகிதம், கத்தி மூலம் தீர்மானிப்போம். ஹூரே, நான் வென்றேன். நான் மீண்டும் வென்றேன். ஏனெனில் ஒரு பிங்க் ஃபாண்டா கண்ணாடிகளாலான ஒரு கோள வடிவ சன்னதியுடன் எனக்காக காத்திருக்கிறது. சரி, இதன் சுவையை முயற்சிப்போம். வாவ், அருமை. வாவ். எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு சிப்பை எடுக்க அனுமதிக்கவும். இல்ல இல்ல, என்ன? ஏன் உங்களுக்கு சுவையான ஃபாண்டா கிடைச்சது, ஆனால் எனக்கு இந்த மிருகம் கிடைச்சது? என்ன ஒரு கனவு. ஆனால் இது அவ்வளவு மோசமா இருக்காது. பிங்கோ, இந்த நண்டு எனக்கு பழைய பேராசையை விட இந்த ஃபாண்டாவை திருட உதவலாம். விசித்திரமாக இருக்கிறது. எங்கே பாண்டா? ஏன் அது பாயவில்லை? என்ன? எப்படி நீ தைரியமாக இருக்கிறாய்? மன்னிக்கவும், நீ என் பாண்டாவையும் முடித்து விட்டாயா? இது இனி சரியில்லை.
இப்போது இந்த அருவருப்பான நண்டை சாப்பிட வேண்டும் சரி இது அருவருப்பாக இல்லாமல் இருக்கலாம். ஐயோ இது வலிக்கிறது, என்னை விரைவாக விடு. ஓவாய் என் ஏழை மூக்கு, இதை பாருங்கள், இது எப்படி இருக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு காமெடி நடிகரைப் போல இருக்கிறீர்கள். என்னை உதவ என்ன செய்யலாம் என்று எனக்கு தெரிகிறது. இந்த நண்டு ஆயுதம் இல்லாமல் செய்ய நீங்கள் அதை சமைக்க வேண்டும். இப்போது இந்த சவால் சமையலாக மாறும், ஏனெனில் இந்த நண்டை சமைக்க நேரம் ஆகிவிட்டது. பாத்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன். அண்டு நீரில் வைக்கிறது. முடிந்தது. இப்போது கொஞ்சம் காத்திருக்கிறோம். அதுதான். ஓ இதை பாருங்கள், எவ்வளவு சிவப்பாக இருக்கிறது. இப்போது இது சாப்பிடக்கூடியதாக மாறிவிட்டது. ஹே, இத முயற்சிப்போம். சாப்பிடக்கூடியதெல்லாம ரொம்ப சுவையாவும் இருக்குது. ஆகவே எனக்கு இது போல நண்டு சாப்பிடுவதில் பிரச்சனை இல்லை. எழுந்திரு, இது மிகவும் நல்ல சரி. நான் முதலில் மூடியை திறக்கலாமா? எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ், முழு இயந்திரம் பிங்க் கம்களால் ஆனது. அதுவே நான் அதிர்ஷ்டம் என்று புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த கம்களை எப்படி எடுக்கலாம்? நீங்கள் ஒரு நாணயத்தை அங்கே வைக்க வேண்டும். வாருங்கள். ஓ, ஒரு நாணயம். ஆம், ஆனால் எனக்கு கையில குப்பை மட்டுமே இருக்கிறது. நாணயம் இல்லாமல் பப்ளிகம் கிடைக்கும். அது பரவாயில்லை. வாருங்கள், வெளியே விடுங்கள். அதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். நான் என்ன வைத்திருக்கிறேன் பாருங்கள். ஓ வாவ், நான் மிகவும் அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் எனக்கு பெரிய சுபா சப்ஸ் கிடைத்தது. ஓ, ஒரே விஷயம், இது இனிப்பு இல்லை. ஓ இது பிளாஸ்டிக். இதன் உள்ள என்ன இருக்கிறது என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இங்கே நிறைய சுபா சப்ஸ் இருக்கின்றன. அவ எல்லாம் எனது. முதலில் கவர்களை அகற்ற வேண்டும். என்ன? ஓ என் கடவுளே, இதை பாருங்கள், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. முக்கியமாக நான் இதையெல்லாம் நாணயங்கள் இல்லாமல் சாப்பிட முடியும். ஓ வாவ், மிகவும் நல்லது. நான் எல்லா லாலிபாப்ஸ்களையும் சாப்பிட விரும்புகிறேன். ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? பெண்ணே, ஓ அவை மிகவும் பெரியதாக தெரிகின்றன. நான் அவற்றை எப்படி வெளியே எடுப்பது? வா, வெளியே வா. இறுதியாக என்ன? இப்போது என் வாயில் முழுவதும் சுபா சப்ஸ். இதை பற்றி கனவு காணவே முடியாது. மீதம் உள்ளது அவற்றை விழுங்குவதுதான். இல்ல முடிஞ்சது. ஹே, விசித்திரமாக இருக்கிறது. இது என்ன? இந்த நாணயங்கள் சிபாள் சுபா சப்ஸின் கீழ் இருக்க வேண்டும். என்ன? அவை எனக்காகவா? என்ன? மேலும் தெளிவாக, என் பல்கம்மி இயந்திரத்திற்காக. சரி, நான் உங்களுக்கு நாணயங்களை கொடுக்க சம்மதிக்கிறேன். ஆனால் நீங்கள் என்னுடன் கம்மியை பகிர்ந்து கொள்ள வேண்டும். நாம் முயற்சி செய்வோம். நான் அவளை கண்டிப்பாக வெல்வேன். நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு இறுதியாக நாணயங்கள் கிடைத்து விட்டன. சரி, அப்படியானால் பப்ளி எனக்கே. ஓ, இதற்காக நான் எவ்வளவு நேரம் காத்திருந்தேன். ஆம், எவ்வளவு சுவையாக இருக்கிறது. கூல். வாவ், எவ்வளவு பல்பொருள் குமிழ்காம்கள் இருக்கின்றன. என்ன வித்தியாசம்? அவை எனக்கே. என்ன? ஆனால் நம்முடைய ஒப்பந்தம் என்னவாகும்? பொய்யன். ஏமாற்றுபவர், பேசுவதை நிறுத்து. நான் எந்த வகையான பப்ளை ஊதப் போகிறேன் என்று பாரு. ஓ இது ரொம்ப பெரியசாக இருக்கு. நான் அதை ஒரு குச்சியால தட்டினால் வேடிக்கையாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஊஃபோ. இதோ உனக்கு. ஏய், நான் பபிள் கம்மில் மூழ்கி இருக்கிறேன். என்னை விட்டு விலகி விடு. வீட்டை ஒன்றாக அமைப்பதிலிருந்து தொடங்குவோம். பாகங்களை ஒன்றாக இணைக்கிறோம். அப்படியே, பின்னர் அதை அடித்து வைக்கவும். ஐயோ, அது மிகவும் வலிக்கிறது. என் விரல். கவலைப்படாதே லுபுபு, சோபி நிச்சயமாக நன்றாக இருக்கிறார். நீ ஒரு சுத்திகையை எப்படி பயன்படுத்துவதுன்னு தெரியாதா சோபி? எனக்கு ஒரு திருப்பி பொறி இருக்குது. இந்த கருவி வேகமாகவும் நம்பகமாகவும் உள்ளது. ஒரு வீடு கட்டுவோம், எவ்வளவு விரைவாக இல்லையா? முடிஞ்சது. ஒரு கூரை சேர்ப்போம். இப்போது நான் ஒரு வீடு கட்டிவிட்டேன். சோபி, நீ என்ன செய்தாய்? நான் சுத்தியை கையாள முடியாது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. எனக்கு சுவைக்காய் தேவை. அதை கொஞ்ச நேரம் சுவைக்கலாம். இப்போது இந்த சுவைக்காயை பயன்படுத்தி அனைத்து துண்டுகளையும் ஒட்டுவோம். இது ஒரு சிறந்த யோசனை. எனக்கு கிடைத்து விட்டது. அப்படியே
என்னது? இப்போது கூரை. வாவ். என்ன என்ன நடக்கிறது? நான் நீல வண்ணத்தில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து நிறுத்து. நான் சவுத்தன் ஃபீச்சர்ஸ் as range the sask videos of fighting. இது என் நீல வண்ணம் கொண்ட நீர்த்துப்பாக்கி. நான் என் வீட்டை நீலமாக பூச போகிறேன். இது எளிது. தொடங்குவோம். பூசு பூசு பூசு. லுபுபு, கவனமாக இரு. நாமும் வீட்டின் உள்ளே வண்ணம் பூச வேண்டும். அப்படியா? டானி வீட்டை வேகமாக பூசினார். இப்போது சோபியின் முறை. அவள் என்ன செய்தாள்? வாவ், அவள் நீர்பீச்சி மூலம் நேராக இளஞ்சிவப்பு வண்ணத்தை ஊற்றுகிறாள். அருமை. இது எல்லாவற்றையும் சமமாக வர்ணம் செய்கிறது. வாவ், அதை பாருங்கள். மிகவும் வேகமாகவும் எளிதாகவும். ஓ, அடி லுபுபுவின் ஓவியம். ஒரு சுமையாற்று டானி என்ன பண்ணார்? ஓ, ஒரு வருஷத்து லுபுபுவின் ஓவியத்தை இணைக்க முடிவு பண்ணார். ஆமா, நான் உனக்காக ஒரு குளிர்ச்சியான வீட்டை கட்டி முடிச்சு விட்டேன். லுபுபு. ஓ லுபுபு, உனக்காக நான் கட்டிய சிறந்த வீடு இதுதான். என் வீட்டுக்கு முன்புறம் ஒரு தோட்டம் உருவாக்குவோம். அதில் ஒரு செயற்கை புல்வெளி மற்றும் இரு பக்கங்களிலும் ஒரு வேலி இருக்கும். அருமை. லுபுபு, இங்கே என்ன வைக்க விரும்புகிறாய்? ஓ, அதுதான். அதுதான். எனக்கு ஒரு சிறந்த விளக்கு இருக்கிறது. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் ஒரு கைநாற்காலியை உள்ளே வைக்கிறேன். இப்போது இது ஒரு மண்டபம் போல தெரிகிறது. உள்ள வாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். டானி, நீ என்ன யோசிச்ச? சரி, எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என் வீட்டின் பக்கத்துல ஒரு கேரேஜ் வைக்கலாம் மற்றும் இங்கே கருவிகளை தொங்க விடலாம், போஸ்டர்களை வைக்கலாம் மற்றும் டயர்களை வைக்கலாம். கார் இல்லாம ஒரு கேரேஜ் என்ன? உள்ளே வாருங்கள். என் லுபுபுக்கு தனது சொந்த கார் உள்ளது. அது ஒரு குளிர்ச்சியானது. உன்னிடம் என்ன இருக்குது? நான் ஸ்பாஞ்சுகளை தேவைப்படுகிறேன். அவற்றை இணைப்போம். இப்போது சில பிரகாசமான துணிகளை சேர்ப்போம். நமக்கு ஒரு சோஃபா உள்ளது மற்றும் சில தலையணைகள். இப்போது ஒரு இளஞ்சிவப்பு கம்பளத்தை போடுவோம். சோஃபாவின் அருகில் ஒரு சிறிய செடியுடன் ஒரு காபி மேசையை வைப்போம். இப்போது அலமாரி, ஒரு டிவி, மேலும் சில செடிகள். நமக்கு ஒரு வசதியான வாழும் அறை உள்ளது. ஹலோ கிட்டி ஸ்டிக்கர்களை சேர்ப்போம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. அவற்றை எல்லா இடங்களிலும் வைப்போம். As bubbles, cinnabel bray, postes, vertebrate chiles, didier berries. இங்கே ஒரு கடிகாரம் வைப்பேன். என் லுபுபு பார்ட்டிகளை விரும்புவதால் ஒரு டிஸ்கோ பந்தை தொங்க விடுவோம். என்ன? அதைவிட நன்றாக செய்வேன். நான் ஒரு கம்பளத்தை போடுவேன். அங்கே ஒரு சோபா, தலையணைகள் என்று என் லுபுபுவின் ஒரு சிற்பம் இருக்கும். நாங்க போஸ்டர்களை தொங்க விடுவோம். இங்க ஒரு ஸ்ரீபுதர், ஒரு கைநாற்காலி, ஒரு மேசை. மேசையில் கோலா இருக்கும். இப்போது அலமாரிகள். இங்கே அனைத்து அலங்காரங்களுடனும் ஒரு ரேக். டிஸ்கோ பந்துகளை மறக்காதீர்கள். நம்மால் குல் பார்ட்டிகள் நடத்த முடியும். வாவ், ஆம். இரண்டாவது மாடியில் என்ன செய்யலாம்? அந்த சத்தங்கள் என்ன? ஓ, இல்ல, அது என் லுபுபு அழுகிறது. ஓ, அது பசிக்கிறது. ஓ, சரி, இங்கே ஒரு சமையலறை அமைக்கலாம். முதலில் இந்த டைலை எடுத்து அதை வண்ணம் பூச வேண்டும். அதனால நமக்கு அழகான தரை இருக்கும். சதுரங்க பலகையை போல இருக்குதா? சரியா? அருமை. இப்போ கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு எடுப்போம். நாங்க ஒரு செவ்வகத்தை வெட்டுறோம். பிறகு மஞ்சள் கார்ட்போர்டிலிருந்து இப்போது 2 செவ்வகங்களை ஒன்றாக ஒட்ட வேண்டும். நாங்கள் முழு அமைப்பையும் சேர்க்கிறோம்.
இங்கே எனக்கு ஒரு பார் மேசையும் நாற்காலிகளும் உள்ளன. மேசையில் நாம் உணவும் குவளைகளும் வைக்கிறோம். இப்போது இந்த அழகான செடியின் அருகில் ஒரு குளிர்சாதன பெட்டியை வைப்போம் மற்றும் நிச்சயமாக அனைத்து சமையலறை பொருட்களையும். காலியான அலமாரிகளை உணவால் நிரப்பி அடுப்பில் பாத்திரங்களை வைப்போம். இங்கே இருக்கின்றன. லுபுபு, வா பாரு. சோஃபி, ஆனால் நீர் படிக்கட்டுகளை செய்யவில்லை என்றால் லுபுபு இரண்டாவது மாடிக்கு எப்படி செல்வார்? அதை விரைவாக சரி செய்ய வேண்டும். ஆஹா, வாவ், என்ன அழகான படிக்கட்டு. நான் முயற்சித்தேன். சமையலறை எப்படி இருக்கிறது? வாங்க சாப்பிடுங்கள். நீங்கள் கேக்குகளை பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். வாவ். நீ என்ன செய்கிற, டேனி? நான் ஒரு நல்ல மெக்டொனால்ட்ஸ் பாணி சமையலறையையும் செய்தேன். என் லுபுபு எப்போதும் தனது பிடித்த பர்கர்களை சாப்பிடலாம். உங்களுக்கு பசிக்கிறதா? வாங்க, நான் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறேன் என்று பாருங்கள். Penny, on Lububu allowing intensive mentoring, the lister punter decorates அற்புதமாய் இருக்கேன். ஓப்ஸ், நீ அதிகமாக கோலா குடித்து விட்டாயா? அது வேடிக்கையாக இருந்தது. அடுத்தது என்ன நடக்கிறது என்று பார்க்க காத்திருக்கிறேன். இப்போது நான் ஒரு படுக்கை அறை செய்ய போகிறேன். நாங்கள் ஸ்பாஞ்சுகளை எடுத்து துணியால் மூட போகிறோம். பின்னர் காரின் பகுதிகளை கார்ட்போர்டில் இருந்து வெட்ட போகிறோம். அவற்றை சிவப்பாக வண்ணம் பூசப் போகிறோம். இது உண்மையான லைட்னிங் மெக்வீனாக இருக்க போகிறது. இது இதுவரைக்கு நன்றாகவே இருக்கிறது. இப்போது நாங்கள் படுக்கையை கார்ட்போர்டில் ஒட்டப் போகிறோம். இது ஒரு உண்மையான கார் படுக்கையாக இருக்கும். அருமை. சோஃபி, உனக்கு என்ன தோன்றுகிறது? என் புதிய ஸ்டைல் படுக்கையறை உனக்கு பிடிச்சதா? இது மோசமா இல்ல, பட் நான் இதை மேம்படுத்த போறேன். இதை எப்படி சரி பண்றது எனக்கு தெரியும். நாங்க அந்த குச்சிகளை மற்றும் ஒட்டுகளை எடுக்கிறோம். குச்சிகளை ஒண்ணா ஒட்டுகிறோம். இப்ப ஒரு துணியால் மூடி மலர்களின் வடிவத்துல அலங்காரங்களை ஒட்டுகிறோம். நீங்கள் பார்ப்பீர்கள், இது கற்பனை கதைகளில் போலவே அற்புதமாக இருக்கும். என் லுபுபு ஒரு இளவரசி ஆக இருக்கிறாள் மற்றும் எல்லாமே ஏற்கனவே மிகவும் சிறப்பாக தெரிகிறது. வாவ், சோபி, நீ அருமையான வேலை செய்தாய். நான் என் லுபுபுவுக்காக ஒரு கணினி மேசையை உருவாக்கியுள்ளேன். அவன் இங்கே கணினி விளையாட்டுகள் விளையாடவோ அல்லது நண்பர்களுடன் பேசவோ முடியும். இப்போது என் லுபுபு தூங்க நேரம். நீ எங்கே இருக்கிறாய் என் செல்லமே? அவர் உடனே தூங்கிவிட்டார். அதனால் அவர் அதை ரசித்தார். என் லுபுபு மகிழ்ச்சி அடைவாள். செல்லமே, நான் உனக்காக என்ன செய்தேன் பாரு. உன் கனவு அறை ஒரு படுக்கை அறை. நான் இதை உனக்காக செய்தேன். இனிய கனவுகள் செல்லமே. டேனி, அவர்களை தூங்க விடுவோம். அவை மிகவும் அழகாக இருக்கின்றன. நான் ஏற்கனவே ஏதோ யோசித்துட்டேன். நான் தயார் செய்யப்பட்ட டோனட்ஸ் எடுத்து விடுகிறேன். அவை மிகவும் இனிப்பானவை, ஆனால் போதுமான அளவு இனிப்பு இல்லை. அவற்றுக்கு சாக்லேட் போடுவோம். ஒரு வேலை செய்வோம். தயார். இந்த டோனட் வகைகள் என்ன? ஒரு நிமிடம் காத்திரு. பாட்டி, இந்த சாக்லேட் உரைக்க வேண்டியது. அதை சூடாக்கி போடு. அருமை. இப்போது சாக்லேட் பூசப்பட்ட டோனட்கள். எனக்கு ஒரு சுவாரஸ்யம் வந்தது. பாட்டி, சூடாயிரு. இல்லை, என்னோட முடி. பாட்டி, நீங்கள் விக்ஸ் அணிந்திருக்கிறீர்கள் என்பதை நான் அறியவில்லை. ஓ, வாங்க. இது பயிற்சியாக இருந்தது. கொஞ்சம் சிறு ரவைகள். ஆமாம். அரே, ஒரு ஷாட். சாந்தமாக இரு டேனி. அது ஒரு ஷாட்டுக்காக அல்ல, அதை எனக்கு சாக்லேட்டுக்கு தேவை. பெருமையானது. இப்போ நம்ம டிரான்ஸ்ட்ரை சாக்லேட்ல நிரப்ப போறோம். அவை மிகவும் சாகசமானதாக இருக்கும். ஓ ஆமாம், அற்புதம். அது டோனட்ஸுக்கும் இது செய்யறது. இப்பொழுது சிற்றுண்டிகளை தேவை.
உண்மையில் நான் மாவு சர்க்கரை பயன்படுத்த போகிறேன். இது மிக சிறந்தது. அற்புதமாக மணக்கிறது. நான் அனைத்து டோனட்டுகளையும் கூர விளக்கில் வைக்கிறேன். சரியானது. ஷேப், நீங்கள் என்ன உருவாக்கினீர்கள்? நான் ஏற்கனவே சாக்லேட் மாவை தயார் செய்து விட்டேன். அதை பியாத்தி இருக்கும் மூடுத. சரியான. இப்ப கொஞ்சம் தீ சேர்ப்போம். இது அருமையாக மணக்கிறது. டோனட்டை அச்சிலிருந்து எடுத்து கொஞ்சம் நுட்டெல்லா ஊற்றுகிறேன். இது எந்த சாக்லேட் சிரப்பியும் அருமையாக இருக்கும். அழகா இருக்கு. அடுத்தது சிவப்பு ஸ்பிரிங்கிள்ஸ். இது ஏற்கனவே ருசியாக இருக்கும். அப்படியானால் நான் முடித்து விட்டேன். அதை முயற்சி செய்யுங்கள். எல்லாம் மிகவும் சுவையாக இருக்கிறது. இதற்கு முதலில் தொடங்க விரும்புகிறேன். இது மிக பெரியதாய் உள்ளது மற்றும் எனக்கென்று மட்டுமே. அஃபம், ருசியாக இருக்கிறது. இதுவா? அப்படின்னா எவ்வளவு அழகாக இருக்கிறது. சாக்லேட் வாசனை போல இருக்கிறது. ஓ, உள்ளே சாக்லேட் இருக்கிறது. மோசமல்ல. அது என்ன? என் படத்தில் உள்ளடை போன்ற டோனட்கள். அற்புதம். நன்றாக. யாரு ஜெயிக்க போறாங்க? சமையல்காரர். நீங்க செய்யற டோனட் தான் சிறந்தது. ஆம், நான் ஒரு வேலைக்காரர். வேற எப்படியாவது இருக்க முடியாது. இப்போது ஐஸ்கிரீம் வேண்டும். சீக்கிரம் செய். ஓ, என்கிட்ட ஒரு ஜார் நூடெல்லா இருக்கிறது. இதையுடன் ஐஸ்கிரீம் தயாரித்து பார்ப்போம். அனைவருக்கும் நூடெல்லா பிடிக்கும். ஷேக், இது விசித்திரமாக இருக்கிறது. அட, உங்களால் என்ன? நாங்கள் பால் மற்றும் எம்ஸ் சேர்க்க வேண்டும். அனைத்தையும் நுடெல்லா கொண்ட ஜாரில் இடல். அடுத்தது கலக்குவதற்கு. அற்புதம். கூழ் மூடியை மூடுவது முடித்து அதை குளிர்சாதன பெட்டியிலே வைப்பதை தொடங்குகிறோம். கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? பழங்களும் கனி வகைகளும் வைத்து ஐஸ்கிரீம் செய்கிறேன். அதை மிக்சியில் போடுகிறாள். நன்றாக உள்ளது. அடுத்ததாக மூடியை மூடுவதன் மூலமாக இதனை அனைத்தையும் கலக்கவும். ஓ, இது மிகவும் சக்தி வாய்ந்தது. பாட்டி, உங்களுக்கு உதவுகிறேன். நான் இதை ஒழித்துவிட வேண்டும். ஓ, நன்றி டேனி. பாருங்கள், இங்கே சென்றோம். எங்கள் கலவையை ஐஸ்கிரீம் ஆற்றில் வைக்கிறோம். அதை குளிரூட்டும் ஸ்ப்ரே கொண்டு உடனடி குளிரூட்டுகிறோம். அதில் குச்சிகளை வைப்பது. அவிஸ்வசனீயம். இது சுவையாக இருக்க போகிறது. எப்படியாயினும் ஐஸ்கிரீம் சாக்லேட்ல மூடப்பட வேண்டும். இந்த வண்ணமயமான பாறைகளை பயன்படுத்துவோம். அச்சே, recruit எவ்விதமான கேரட்ஸ் ஸ்ப்ரே. அதுவே பிங்க், சிவப்பு நிறங்கள் உள்ளன. அதை உருகச் செய்யவான் அக்கினியும் தேவை. இது அருமை. இதுதான் எங்கள் ஐஸ்கிரீம். இப்போது அதை சாக்லேட்ல ஊறுவதாக. இந்ததை நான் காதலிக்கிறேன். பாப்பாவும் இதை நான் போல் விரும்புவான் என்று நம்புகிறேன். அதை பிளேட்டில் வைக்கிறோம். அப்புறம் பள்ளி. நான் கிட்காட் ஐஸ்கிரீம் வாசனை போடுகிறேன். ஒரு கிண்ணத்துல ஒரு ஸ்கூப்
உண்மையில இன்னும் 2. அருமை. அடுத்தது சாக்லேட் முட்டை. அதை தேய்க்கலாம். அற்புதம். தொடர்பதை பார்ப்போம். மேலே சில சாக்லேட் சிறப்பிட்டு ஊற்றுகிறேன். அனைத்தையும் உரை கட்டுவதை. இதை கவனியுங்கள். ஒரு சாக்லேட் ஸ்பூன் ஹோல்டர். என் யோசனை எப்படி இருக்கு? என்னோட சிந்தனை அற்புதம் என நினைக்கிறேன். நிச்சயமாக சுவாரஸ்யமானது. குளிர். ஓ ஹா, என் ஐஸ்கிரீமை பெற நேரமாகிவிட்டது. பார்ப்போம். மிகவும் குளிர்ந்துள்ளது. எனக்கு ஐஸ்கிரீம் கொண்டு வாருங்கள். அதுக்கு சரி. அதை பாருங்கள், நான் கணிக்கிறேன். சாப்பிட தயாராக இருக்கிறேன். ஆமா, சரி. மிகவும் தீவிரமானதை முதலில் தொடங்கலாம். அது நிச்சயமாக சாக்லேட் போலவே தெரிகிறது. கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். சரி, விடித்திருக்கிறது. இந்த ஒன்றை பற்றி என்ன? அடடா, பாப்சிகிள்ஸ். முதலாவது என்ன முயற்சிக்கிறேன். ரொம்ப சுவையானது. இரண்டாவது அதை விட சிறந்தது. அற்புதம். ஓ, இது என்ன? நான் ஐசியை குளிர்சாதன இயந்திரத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அருமை. நான் ஒரு ஐஸ்கிரீம் கோனுக்காக அது செய்ய மாட்டேன். நான் இதை இனிமேல் செய்ய விரும்பவில்லை. வெற்றி பெறுவோர் பாட்டி. இது எனது வெற்றியை கொண்டாட என் நேரம். அனைவருக்கும் நன்றி. நன்றி. இந்த முறை நான் கிடைச்சிடு ஸ்டிக்குகளுடன் இந்த சாக்லேட் ஸ்டிக்குகள் சிறந்தது. நான் ஒரு சாக்லேட் கேக்கை சாதனை செய்து முடித்து விட்டேன். அதை நன்றாக செய்யலாம். இப்போ கேக்கின் சுற்று கிரீமை பிழிகிறார். நன்றாக உள்ளது. ஒரு ஸ்பேடுலாவை பயன்படுத்தி அதை எல்லா இடங்களிலும் பரப்புவது. மற்றும் குக்கி சாக்லேட் கற்களுடன் ஜாக் அவர்களுக்கு மிகவும் விரும்புகிறார். அவற்றை கேக் சுற்றிலும் வைப்பேன். இவை சிறப்பாக தோற்றமளிக்கிறார்கள். இப்போ சில மல்டிசஸ் சாக்லேட் பந்துகள். அவற்றுடன் எல்லாம் சிறப்பாகவே இருக்கும். அவற்றை கேக் மேல் வைப்பது. En stylish muffins som chamos dagens. Amber sark with the carrots. இதன் மீது சில சாக்லேட்டை ஊற்றுகின்றேன். இது இன்னும் சிறந்ததாக இருக்கும். அடுத்தது சாக்லேட் குச்சியர் சாதனம். சின்ன ரொட்டிகள் சிறுக நான் போறேன். அருமையாக இருக்கிறது. அற்புதம். என்ன நினைக்கிறீர்கள் அப்பா? சூப்பர். ஆனால் என்ன செய்ய போகிறேன் என்பதையும் எனக்கு தெரியும். முதலில் ஒரு சாக்லேட் பட்டை உடைக்க வேண்டும். சில சாக்லேட் சிப்ஸ்கள் இருக்கின்றன. அவரை பாட்டிலில் வைக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு பொர்னர் தேவை. இந்த சாக்லேட்டை உருக்கப் போகிறேன். நான் அதை செய்தேன். இருக்கிறது. அதை எங்கள் குட்டியில் நிரப்புவோம். அப்பா, பாத்தீங்களா? இது ஒரு கிறிஸ்துமஸ் மரம் மாதிரியே இருக்கிறது. மேல் பக்கத்துல வண்ணமயமான ஸ்பிரிங்கிள்ஸ். அனைத்தும் முடிஞ்சு விட்டது. அழகானது. நன்றி பாட்டி.
வாவ், நீங்க நிறைய சுவையான விஷயங்களை கண்டுபிடிச்சீங்க. ஒரு கிறிஸ்துமஸ் மரம் முயற்சி பண்ணுவோம். அதுவே நல்லது, ஆனால் அது ரொம்ப எளிது. வாக் சாக்லேட் மஃபின்கள். இதை எப்படி முயற்சிக்கலாம்? பாட்டிஷ். அடுத்து போகின்றோம். இங்கே ஒரு முழு சாக்லேட் கேக் உள்ளது. அதை முயற்சி செய்மா. ஆஹா, இது மிகவும் ருசியாக இருக்கிறது. ஆனால் நான் இதற்கு சற்று களைப்படைந்திருக்கிறேன். இதையும் சாப்பிட விரும்புகிறேன். இந்த சாக்லேட் கிறிஸ்துமஸ் மரம் தான் வெற்றியாளர். ஓ ஆம், நான் வென்று விட்டேன். ஓ மை காட், அருமை. ஆஹா, சமையல் சவாலுக்கு எனக்கு ஒரு ருசியான கேக் செய்யுங்க. என்னுடையது. சரி, பூனை ஒரு எளிமையான மற்றும் மிகை சாலமே ஈடுபடக்கூடிய முறையில் சுவையான மாவை செய்வதற்கு முட்டைகளை உடைக்க வேண்டும். சரியான தேர்வு. அவளுக்கு சமிகையை செய்பவன் யார்? சேர்க்கலாம். அது முக்கியமானது மரம் இல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்ச பால். நான் இதை திறக்க முடியல. பூனைக்குட்டியை கோபப்படுத்தாமல் இருப்பது நல்லது. அடடா, ஆஹா ஆஹா ஆஹா. என்னை என்னும் என் பால் பெறுவதில் எந்த விழிப்பும் தடுக்காது. இப்போது எல்லாம் தயாராக இருக்கிறது. பொருட்களை பார்ப்போம். ஓ, எல்லாம் என் முகத்தில் பறக்கிறது. அதே சரி, கேக் செய்ய தொடங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எண்டு வேறு நிறத்தில் இறைத்துக் கொள்ளலாம் என்பதற்கு நன்றி கூறுகிறேன். எனவே ஜெஸ்ஸுக்காக ஒரு பிரமாதமான வண்ணமயமான கேக் சமைப்பேன். இது அவளை உறுதியாக மகிழ்ச்சி அடைய செய்யும். முக்கியமானது, மல்போட்டியில் மா கலையாமல் இருக்க வேண்டும். என் அழகான வடிவம். நான் உங்களுக்கு ஒரு குச்சியால் உதவுகிறேன். மாவு வெந்து விட்டது. நாம் கேக்கை கிரீமும் வண்ணம் உள்ள தெளிப்புடன் அலங்கரிக்கலாம். கோலைகள் உதவி செய்யுங்கள். அழகாக இருக்குது. இது உங்களுக்கு பண்டிகை மனநிலையை ஏற்படுத்துகிறது. என் கண்கள். ஆச்சரியப்படாதே சமையல்காரரே. அந்த பொருளை பிடிக்கவும் சில கிரீம் பயன்படுத்திக் கொள்கிறேன். மற்றும் சிறிது அலங்காரம். அந்த நட்சத்திரங்களை பாருங்கள். அரிசி சாப்பிடுவீர்களா? உங்களுடைய உணவை எறிவீர்களா? மற்றும் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. ஜெல்லியை பெட்டிக்குள்ளே உருக்கி விடுவேன். அதை கேக்கின் மீது ஊற்றுவேன். மிகவும் ருசியானதாக இருக்கிறது. அதை பாருங்கள், ஏற்கனவே அதிசயமாக தான் இருக்கிறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் மசாலா சேர்க்கலாம். கிட்டில்ஸ். நான் அவற்றை விரும்புகிறேன். அது ஒரு அற்புதமான யோசனை. நம்ப முடியாதது. நாம் தயாராக இருக்கிறோம். என் வாழ்நாளில் இப்படிப்பட்ட அழகான கேக் பார்த்ததில்லை. சரி, மீனை தான் நான் தொடங்குவேன். பூனைகள் அவற்றை விரும்புவதை எனக்கு தெரியும். அவை மாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்ல செய்யப்பட்டவை. இது மிகவும் நல்லது. நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். எனினும் கேக்கை தானாக சுவைக்க நேரம் வந்துவிட்டது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது இவை. சமாதானம். நன்றி பிடி. பிறர் என்ன தயாரித்துள்ளனர் என்பதை பார்ப்போம். சுவாரஸ்யமாக இருக்கும். இனிப்புகள். ஆஹா, இந்த அற்புதமான மரத்தை பாருங்கள். நான் கடையின் திண்டாட்டத்தை அனுபவித்தேன். இது நல்லது. யாரு ஜெயிச்சாங்களா? அது தெளிவா சிபி. என்ன வாழ்த்துக்கள். நன்றி. உங்கள் அடுத்த பணிபுரிதல். பிரியா விடை. கனவு. அவ்வளவு பால் மற்றும் ஐஸ்கிரீம் இருக்கிறது. நான் என் கால் நகங்களை நக்கலாமா? பிள்ளை, உன்னுடைய டோனட்டில்
இவற்றில் ஒன்றை கடன் வாங்கலாமா? டோனட்டை பின்னர் அதற்குரிய இடத்திலே வை. மியூ. மன்னிக்கவும். சரி, மன்னிக்கவும். நண்பா, உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? இப்போது பூனை மிகவும் அழகான பிரைட் ஐஸ்கிரீம் செய்யறது எப்படி என்று உபயோகத்தை காண்பிக்கும். மியாவ். சில உணவு கொண்டு வருகிறேன். ஓ, சில சுவையான பலகாரம். நான் அதை இன்னும் சிறப்பாக செய்ய போகிறேன். அதை ரொட்டையாக உருட்டி மேலும் சுவையாக்கின்றேன். மேலே சில சாக்லேட்டுகள். சூப்பர். ஓஹோ, ஒரு புதிய இலக்கு தெரியுது. சிறிது விளையாட நேரமாகியுள்ளது. நல்லது. யார் சவாலை வெல்ல போகிறார்கள்? லா 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 ஹா ஹா. என்ன நடக்குது? விடுவதற்கு கிட்டத்தட்ட முடிந்தது. ஆனால் என்னவென்றால் நான் எல்லாவற்றையும் பார்க்க முடிகிறது. நான் அதை செய்யலை. கொரகாரங்க, நல்லது. என் அழகான தலைக்கூடு நீர் ஊற்று செய்வதற்கு தேவை. இன்னும் அதிகம். என் திரையிலிருந்து வெளியேற போகிறது. உங்களுக்கு இது பிடிக்குமா? உதவுங்கள். கைஸ், இது அழகாக இருக்கிறது. வாழ்த்துகள். அனைவருக்கும் சூப்பர் ஐஸ்கிரீம் இருக்கிறது. ஆனால் ஒரு நிமிஷம், என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் பெருசா ஐஸ்கிரீம் கோன் செய்ய போகிறேன். அதற்குள்ள இன்னும் ஸ்வீட்ஸ் மற்றும் இன்னும் நூடெல்லாம் சேர்த்தால் போதும். எதையெல்லாம் ஸ்மாஷ் பண்ணலாம். மேலும் இனிப்பு, நிச்சயமாக நூடெல்லா. நான் அதை மிகவும் விரும்புகிறேன். இது அற்புதமாக இருக்கும் என்று உணர்கிறேன். ஆஹா, மேலே சில சிறிய நிறமுறின் தூள்கள். Bon appetit, Jess. நீங்கள் தயார்? நன்றாக இருக்கிறது. நான் இந்த தங்க நிறத்தை வளையல்களுடன் தொடங்க விரும்புகிறேன். பார்ப்போம். மேலக்கார் முயற்சி. ஆனால் நான் இன்னும் சுவையான ஐஸ்கிரீம் சாப்பிட்டுள்ளேன். வாவ், எவ்வளவு அழகாக உள்ளது பாருங்கள். இது அதிசயமாக சுவையாக இருக்கிறது. இது நமக்கு நம்ப முடியாதது. யா. ஓ, இந்த சிங்கரத்தின் பனிக்குழுக்கு எனக்கு ஒரு ஸ்பூன் இருக்கின்றது. இது சுவையாக துர்நாற்றம் அளிக்கிறது. எனக்கு இந்த பனிக்குள் மிகவும் பிடிக்கும். நன்றிகள் சகோதரி. நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அதுவும் அருமை. ஆம், நான் ஒரு மேதாவி. யாஹோ. அடுத்து என்ன? எனக்கு வெகு சுடுபசு மற்றும் மார்ஷ்மெல்லோஸ் மிகவும் வேண்டும். தயவு செய்து அதை எனக்காக தயாரிக்கவும். நான் ஒரு வழியா காணேன். அழகான கோகோவை பாலை சேர்த்து எப்படி செய்வதென்று எனக்கு தெரியாது. நான் தயாராக இருக்கிறேன். ஒரு கறந்து போன ஸ்பூனை ட்ரிப்ளேட் இருக்கிறேன். ஒரு ஸ்பூன் காகாஃப் பவுடர் எடுத்து வெந்நீரில் ஆழ்த்துகிறேன். திட்டப்படி நாக்கிள். ஓ, ஏழை, கவலைப்படாதே. நான் அதை செய்தேன். நீ ஏதேனும் யோசிப்பாய். ஆனால் நான் என் தலையில் ஒரு அருமையான திட்டத்தை ஏற்கனவே தயாரித்து வாருங்கள். செயலுக்கு செயல். முதலில் உறைக்க சர்க்கரை பொங்கல் தேவை. அது உறைய வேண்டும். எனக்கு ஒரு உறைவிடம் இருப்பது நல்லது. இது எனக்கு அதிக நேரமாகாது. அடுத்ததாக என் விருப்பமான கனி மற்றும் பழங்கள். நான் ஸ்ட்ராபெரிகளை பயன்படுத்துகிறேன். கண்டிப்பாக. பின்னர் நீல கொத்துக்கனி, இராச்பெரியல், கிவிஸ் மற்றும் ஜெஸ் கேட்ட மம்மலோக்களை மறந்து விடலாம். சரி, புளிப்பிற்காக நம் விருப்பமான குக்கீகளை மற்றும் பெரிய ஆப்பிள்கள். பவித்திர கிரீம் மேலே குழப்பமாக இருக்கிறது. சுவையாக உணவருந்துங்கள். இதோ இங்கே வானவில் சாக்லேட். உங்கள் பைக்களும் அனைத்து நிறமுடிவுகளும். அருமை. அதுதான் நம்ப முடியாதது. என்ன செய்ய போகிறேன் என்று தெரியும். பசும்பொடியை ஒரு பிளாஸ்டர்ல போடலாம். அப்புறம்
அதற்கு மேலே பால் ஊற்றுங்கள். இது மிக பிரமாதமாக இருக்கிறது. ஜெஸ் இதை பார்த்தால் அவளின் முகத்தை நான் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அதிசயம். ஓ, என்னையாவது சிரிக்க வையுங்கள் என்பது கூடியது. சரி. அம்மா, என்ன மீதி எங்கே? கவலைப்படாதே சகோதரி, உனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கிறது. உன் வாய் திற, ருசியானது. ஆனால் என்னை அழுக்குப்படுத்தி விட்டாய். நன்றி. மன்னிக்கவும், அது தவறுதலாக நடந்தது. இறுதியாக நான் செஃபின் இந்த அழகான உணவை சுவைக்க முடியும். இந்த உணவு இந்த பெரிய கண்ணாடிக்கு சிறந்தது. அவ்வளவு ருசிகரம். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. சிறப்பு. நான் இதை பார்த்து மகிழ்கிறேன். எனக்கு எல்லாம் தெளிவா உள்ளது. குட் செஃப் வெற்றியாளர். ஓ, அப்படியா? எனக்கு தெரியும். கைகளை உயர்த்துங்கள். என்ன ஒரு கேக்! ஓ, இது உங்களுக்காக. பெண்களே, யார் சிறப்பாக வரைவார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும். ஆரம்பிக்க நேரம். சூப்பர். எங்களுக்கு வடிவமைப்புக்கு கருப்பு மாவு தேவைப்படும். இப்போது ஸ்ட்ராபெரி மற்றும் ராஸ்பெரி நிரப்புதல்கள். சாக்லேட் தான் சிறந்தது. ஏற்கனவே சரி, பான்கேக் ஒரு தட்டில் வைக்கலாம். என்ன நினைக்கிறேன்? சரி, செய்யலாம். நாம் ஒரு கேக் பெற்றோம். நீங்க தொந்தீரனை வச்சு விட்டீங்க. வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. வாவ், நன்றி. அருமையாக இருக்கிறது. இங்கே வா பேட்ச். என்னிடம் ஒரு இதயம் மற்றும் ஒரு யூனிகார்ன் உள்ளது. எம் எம் எம். காகிதம் கத்தி. நான் வென்றுவிட்டேன். காத்தில் பறக்கும் பிகாசு. இங்க அத நல்லா வரைவினா கிடைக்கும். அத பத்தி நினைக்க கூடாது. அதை பற்றி நாம் பார்ப்போம். சரி, நான் வெல்ல வேண்டும். எந்த கை என் கையா சிறந்தது? ஓ, சரி, எனக்கு புரிகிறது. ஆனால் அது போதாது. அப்படியா? ஏதாவது யோசிப்போம். ஓ, இல்ல. பெண்களே, முடிக்கவும். ஓ, இல்லை. என் பிகாசுவை பாருங்கள். உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது? அருமை. என் புதன்கிழமை வரைபடத்தை எனக்கு காட்டு. இதுதான் நீ விரும்புகிறதா? வரவேற்கிறேன். ஓ, என்ன ஒரு கனவு. வெற்றியாளர் என் அற்புதம். நான் எப்போதும் ஒரு பிகாசு கனவு கண்டேன். ரொம்ப சரி, அது உன்னுடையது செல்லவே. நன்றி. பறக்கலாம் நண்பா. இங்கே ஓ, மனிதா. ஓ, ஐயா. அது அவளின் சொந்த தவறு. பெண்களே, என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். ஓ, என்ன அழகானது. தொடங்க. சிறப்பு. பிடித்தேன். இது அருமையாக வருகிறது. அற்புதம். மேலும் கொஞ்சம் பச்சை. ஆனால் நான் ஏற்கனவே என் கமெலியன் மிகவும் அழகாக இருக்கும். அப்படி என்றால் கை கொஞ்சம் பாராட்டுவோம். ஹாய். வணக்கம். நீ அடுப்பை அணைத்தாயா? வா, என்ன பாரு. நேரம் முடிந்தது. ஆமா, நேரம் முடிந்தது. சூப்பர். இதோ என் வரைபடம். என்ன நீ என்ன காட்ட போற? போகலாம். ஓ, ஒரு நிமிஷம்.
சந்தோஷம். ஏன் என் சிறிய விரல் சமைக்கல? ஓ இல்ல, ஓ இல்ல. இது நல்லதல்ல. புதன்கிழமை வென்றுவிட்டார். இறுதியாக இந்த கமிலியனை நீ பெறுகிறாய். சூப்பர். இது என் படத்துடன் சரியாக பொருந்துகிறது. அற்புதம். ஆஹா, உண்மையா? அருமை. ஒரு புதிய சுற்று, ஒரு உடையை வரை. தொடங்குங்கள், வாருங்கள். வாவ், என்ன ஒரு அதிசயம். ஒரு பயங்கரமான உடை. அதை வரைய மாட்டேன். அதற்கு பதிலாக சாப்பிடுவேன். என்ன? ஓ வாருங்கள் வென்ஸ்டே. சரி, நான் அதை எப்படியும் செய்வேன். என்ன கை? என்னை சம்மதிக்க வைக்க முயற்சிக்க கூடாது. ஓ அழகான உடைக்கு எனக்கு தேவை பிங்க் மாவு. அதுதான் எனக்கு காட்டு. என்னை மகிழ்ச்சியுடன். எனக்கு இது பிடிக்கவில்லை. எப்படி? ஆனால் ஏன்? தெரியவில்லை. இது என்ன? வாவ், கை, அது அருமை. புதன்கிழமை வென்றுவிட்டது. என்ன? ஓ, இல்லை இல்லை செய்யாதே. இது உன்னுடையது. பிடி. எவ்வளவு அருவருப்பு. எனக்கு இளஞ்சிவப்பு பிடிக்காது. எவ்வளவு மனமுள்ள பீட்சா. எங்கள் புதிய பணிக்கட்டளை. அற்புதமான மனம். வேலைக்கு செல்லுங்கள் பெண்களே. எளிது. எனக்கு பீட்சா பிடிக்கும். இதை செய்யலாம். நான் பட்டாணி, தக்காளி, ஒலிவ்ஸ் மற்றும் மாவு வரைவேன். யூஹூ, என் பீட்சா தயாராகிவிட்டது. அதை பாருங்கள். புதன்கிழமை நீ என்ன செய்கிறாய்? ஓமா, நீ என்ன வரைவாய் என்று தெரிஞ்சு கதை மேலும் குளிர்ச்சியாக மாற்ற விரும்பினேன். முதலில் மாவை வரைவேன், பின்னர் அதை வரையறுப்பேன். சாட்டம் சிறந்தது. Anahorala, நேர்ந்த portraits in any raven, silicone, salviate, touristy, orange bingo. அங்கே சிறப்பு. இதோ காலியான பீட்சா. இது விசித்திரமாக இருக்கிறது. எனட், நீ வென்று விட்டாய். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இதோ என் பீட்சா. நீங்கள் இதை பார்த்தீர்களா? அற்புதம். சரி, நான் என் தேர்வை மாற்றுகிறேன். வாழ்த்துக்கள் வென்ஸ்டே. எனக்கும் அதை வேண்டும். கை. எனக்கு பீட்சா மிகவும் பிடிக்கும். உன்னை சாப்பிடுவேன். அருமை. எனக்கும் அதை வேண்டும். கை. எனக்கும் ஒரு